சென்னையில் என்னென்ன நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அப்புறமா எந்தெந்த இடம் விசிட் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. பெங்களூர்லேருந்து இப்படி வரும்போது 40 கிலோமீட்டருன்னு போட்டிருந்துச்சு. மறுபடியும் இப்படி ரிட்டர்ன் போகும்போது 67 கிலோமீட்டருன்னு போட்டிருக்கு. நான் பார்த்தேனே. நம்ம பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறமா நீ பார்த்துருக்கோமாக்கோ இல்லையே, நான் வரும்போது 44 கிலோ. அதுதான் நம்ம பாதி தூரம் வந்துட்டு உடனே நீ வந்துட்டு பார்த்துருக்கோ 40 கிலோமீட்டர். ஆமா, ஸ்கூட்டை தாண்டும் போது பார்த்தேன் அவங்க போர்டில். ஸ்கூட்டை தாண்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஆமா நம்ம ஆல்ரெடி வந்து 20 கிலோமீட்டர் வந்துட்டுக்குவாங்க. இப்போ 44 கிலோமீட்டரா 67 கிலோமீட்டரான்னு தெரியல. 67 கிலோமீட்டர். ஸ்கேம் நடக்குது இங்க, ஸ்கேம் நடக்குது. என்ன ஸ்கேம்னா, வரும்போது கம்மியா கட்டுறாவோ, போகும்போது ஜாஸ்தியா கட்டுறாவோ. அது மட்டும் இல்ல, வந்துட்டு நம்மளுக்கு ரோடு சுத்தி சுத்தி கூட்டிட்டு போச்சு. இப்போ வரும்போது போகும்போது எவ்வளவு மிஸ். ஒருத்தி பாதிக்கப்பட்டவ பெங்களூர்ல இருந்து ரேட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. எதுவுமே தெரியாம சிப்ஸ் இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. நாங்க பங்கார்பேட்டை போனது வந்துட்டு எதுக்காக போனோம்? ஆமா, கோட்டிலிங்கேஸ்வரவா பரம்பரை பைத்தியம். சரி, கோட்டிலிங்கேஸ்வரா பாக்குறதுக்காக தான் பங்கார்பேட்டை போனோம். அப்புறமேட்டுக்கு கோட்டிலிங்கேஸ்வரா பார்த்துட்டு ஃபால்ஸ் பார்க்கணும். இல்ல, ஃபால்ஸ் பார்த்துட்டு கோட்டிலிங்கேஸ்வரா பார்க்க வந்தோம். அதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு கோட்டிலிங்கேஸ்வரா போறோம்னு சொல்லி தெரியாது. ஆனா அந்த ஃபால்ஸ் கிட்ட இருந்து வரும்போது ஒரு சிவன் கோயில் பார்த்து, அந்த சிவன் கோயில்ல வந்துட்டு இருந்த சிவலிங்கம் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம். தேங்க்யூ. சூடனு காஃபி கிச்சிச்சே. சூப்பரா இருக்குடா. குளிருக்கு சூப்பரா இருக்கு. ஓய் கோபி குடிக்கிட்டா வந்தா நான் சொன்னா விடாவா போற. என்ன அது காஃபியோட மைண்ட் வாய்ஸ் மாதிரி இல்ல, உன்னோட மைண்ட் வாய்ஸ் மாதிரி. சிங்கோர சென்னையை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன். யாராச்சும் சென்னையில் என்னென்ன நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அப்புறமா எந்தெந்த இடம் விசிட் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, 2 கிலோமீட்டர்ஸ் தான் வந்தது. சரி, அப்படின்னா அங்க வந்துட்டு அதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணா இதெல்லாம் பங்கார்பேட்டை அதெல்லாம் கவுண்ட் பண்ணா இன்னும் ஜாஸ்தி ஆகுது. நம்ம கிட்ட வந்து 300 கிலோமீட்டர். எவ்வளோ? 300. இங்க இந்த சென்னைக்கு எவ்வளவு தூரம்? 300. நாங்க சொல்லாட்டி ஏன் சென்னைக்கு போக கூடாது நெக்ஸ்ட் வீடியோக்கு? பைக்ல நம்ம இது இப்போ நம்ம போயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு வந்துட்டு 350 கிலோமீட்டர்ஸ் ஆகுதா? அது சென்னைக்கு ஒன் சைடு ஆகும். ஆனா போலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, போலாம். ஆல்ரெடி போயிருக்கேன். நான் ஒரு வாட்டி கூட சென்னையை பார்த்ததே இல்லை. தமிழ் பேச மட்டும்தான் வரும். சென்னையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. தமிழ் படிக்க கூட வரும். இந்த சுற்றி தான் வந்துட்டு பங்கார்பேட்டையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். தொட்டுக்கோ, நல்லா இருக்கும். எனக்கு தோசையோட மேகி சாப்பிடுதா பிடிக்கும். ட்ரிப் அட்வைசர் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறது வந்துட்டு நம்மளே தான். கூகுள் மாமா. கூகுள் அக்கா. கூகுள் மாமா. உனக்கு மாமானா எனக்கு அக்கா. ஜஸ்ட் மிஸ்லர்ஸ் கேப்படா. எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்திட்டே இருக்கான் இவன். எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்துறான்.
காலையில வந்துட்டு ஏதோ பப்ஸ் சாப்பிடும்போது கூட இப்படிதான் இரிட்டேட் பண்ணா. எப்ப பாட்டு இப்படியே இரிட்டேட். இவன் கூட ஏன் வாழ்றேன்னு எனக்கு தெரியல. அப்படியே பப்ஸ் கோவம். சாப்பிடும்போது irritate பண்ணும். ஆமா, என்ன பண்ண? முட்டை கொடுக்கல. முட்டை குடுக்கலையா? நீ பர்கர் சாப்பிடடி. இல்ல பங்காரப்பேட்டை போயிட்டு முட்டை பப்ஸ் சாப்பிட்டல அப்போ. அதான் அந்த 30 ரூபாய் முட்டை. நல்லா இருக்கல. ஏன்னா வாய்க்கிலியா வர வரைக்கும் டேஸ்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது இவன் கேக்குற என்னன்னா வந்துட்டு நான் கேக்குற வரைக்கும் சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லுவான். நான் வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச உடனே நல்லாவே இல்ல, அங்க போய் எப்படிதான் சாப்பிடுறது மனுஷன், இப்படியே பச்சை போய் வாய் திறந்தாலே பிடிக்க மாட்டேன். ஏங்க நான் அவன் கிட்ட இருந்து புடிங்கி சாப்பிடுவேனே அப்படின்னு நினைக்கிறேன். புடிங்கி சாப்பிடுது. ஏய், இந்த காஃபி கூட நீ தான் வாங்கி தந்து என்ன இப்படி அசிங்கமா பேசுற. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் கோச்சு நான் தனியா போயிடுவேன்.